மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் எமது வெற்றிக்காக தியாகம் செய்த எமது உயிரிலும் இனிய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பின்பற்றக்கூடிய உண்மையான முஃமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விடயத்திலே நிர்ணயித்து வைத்திருக்கின்றார். ஒன்று ஏவல், அடுத்தது விலக்கல். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விலக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியம் பெற்று நாளை சுவனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும், அவன் விலக்கியவற்றில் நிகழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் கேவலம் அடைந்து நாளை நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கு தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றோம். அல்லாஹ் நம்மை தூய்மை பெறுவதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் தூய்மையான நிலைமையிலே சுவனத்திலே குடியிருத்தாட்டினான். அவனுடைய ரூஹு ஊதப்பட்டது, வாழ்க்கை செழித்தது. அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தினான். இந்த உலகத்துக்கு வந்தார்கள், அந்த தூய்மைக்கு களங்கம் ஏற்பட்டது. நானும் நீங்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய்மைக்கு களங்கம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதனைத்தான் விரும்புகிறான். கலியும் ஒவ்வொரு வினாடியும், நிமிடங்களும், ஒவ்வொரு நாளும், மாதங்கள், மௌத்து வரைக்கும் உண்டான சந்தர்ப்பங்கள் நானும் நீங்களும் அல்லாஹ்வை அடைவதற்கு வழங்கப்பட்ட நேரங்கள். அல்லாஹ் துனியாவுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதனை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அருட்கொடையாக தந்து வாழ்ந்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹ். அந்த வாழ்க்கையில் நானும் நீங்களும் அணுகும் பிசுதல் உண்டாகக்கூடாது. எப்பொழுது நாம் திசைகள் மாறுவோமோ, எப்பொழுது கொஞ்சமேனும் அதற்கு தவறை இழைப்போமோ, அல்லாஹ்வுக்கு வழிபட்ட கூட்டத்தில் ஆகிவிட முடியாது. இன்று மனிதன் சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் தனக்குத்தானே சரி என்று தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரைட்டை போட்டுக்கொள்கிறான். பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அவர்களுடைய பேப்பர்களை திருத்துமாறு அவர்களுக்கே கொடுத்தால் யாருமே ஃபெயில் ஆக மாட்டார்கள், எல்லாரும் சித்தி அடைவார்கள். இது போன்று நானும் நீங்களும் சித்தி அடைந்தவர்களுடைய கூட்டத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். காரணம், எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களுக்கும் நானும் நீங்களும் ஒரு கரெக்ஷனை போட்டு வைத்திருக்கிறோம், ஒரு ரைட் ஒன்றை போட்டு வைத்திருக்கிறோம். இதனால என்னுடைய குடும்ப வாழ்க்கை 100க்கு 100 சரி, அதில் நான் சித்தி அடைந்து விட்டேன். தீர்ப்பு வழங்கிக் கொள்வது நாம், மார்க்ஸ் போட்டுக்கொள்வது நாங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏமாற்றத்தில் என்னை உங்களையும் ஆக்கி வைத்திருக்க. வியாபார 100க்கு 100 நான் சரி என்ற ஒரு எண்ணத்தில் நான் நீங்களும் மிதந்து கொண்டிருக்கிறோம். சமூக வாழ்க்கையில் என்னை போல நல்லவன் கிடையாது. இதனால மற்றவர்கள் நல்ல விடயங்கள் செய்யக்கூடியவர்களுடைய கூட குறைகளை ஆய்வது எங்களுடைய வழக்கமாக ஆயிட்டது. ஏன் நாங்கள் நினைக்கின்றோம் அனைத்திலும் நான் பூர்த்தியானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அனைத்து விடயங்களையும் எங்களுடைய முன்னால் காட்டுவான். நீ நினைத்து கொண்டிருந்ததற்கு மாற்றமாக இங்கே உன்னுடைய பெருப்பேறு வந்திருக்கிறது. அந்த நேரம் தோல்வி அடைந்து விடக்கூடாது. நானும் நீங்களும் தூய்மை அடைகிறதுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை மிகவும் பேணுதலுடன் பின்பற்ற வேண்டும். ஏதோ செய்துவிட்டு நான் சுன்னத்தை தான் செய்தேன்
என்று தம்மட்டம் அடிக்கிறார்கள், விவாதம் கூட புரிகிறார்கள். மாறாக அந்த சுன்னத் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு எப்படி இணைந்திருக்கிறது என்கிறதை விளங்க மறக்கிறோம். அதற்குள்ள நியத்தும் கிடையாது. இவன் இபாதத் செய்தவனாக கூட கணக்கெடுக்கப்படாதவனாக ஆகிவிடுகிறான். காரணம், இவன் அதுக்கென்று தன்னை தயாரித்துக் கொள்ளாத நிலைமையில ஏதோ நியத்தில்லாமல் செய்து கொண்டிருக்கிறான். அந்நியத்து துமையிசுல் இபாதா அனில் ஆதா. ஆதத்தை விட்டும் எங்களுடைய வளமையை விட்டும் நடைமுறைகளை விட்டும் வேறு பிரித்து காட்டக்கூடியது தான் எங்களுடைய நியத். அந்த நியத்துக்குள்ளதான் சுன்னத் இருக்கிறது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. நடைமுறையிலே ஒன்று செய்து கொண்டிருக்கின்றோம், அது நியத்துடன் இணைந்து சுன்னத்தாக மாறிவிட வேண்டும். அப்பொழுது தான் கூலி வழங்கப்படும். என்று இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு கூட நியத்து கிடையாது. அவர் மஸ்ஜிதுக்கு பாதத்தை எடுத்து வைக்கின்றார், அவருடைய நியத் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு என்று இருக்கிறது என்றாலும் அவர் வளமைக்காக வேண்டி வருகின்றார். நியத்தை புதுப்பிக்க அவர் தயார் இல்லை. இதனால இன்றைக்கு நியத்துக்கு மரணாடி கொடுக்கக்கூடிய சமுதாயமும் உருவாகிவிட்டார்கள். நியத்து அவ்வப்பொழுது புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வருகிறேன் மஸ்ஜிதுக்கு தொழுவதற்கு தானே வருகிறேன், அதனால் ஏன் நியத்து வைக்க வேண்டும் என்று கேட்கும் சமுதாயமும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நியத்தை புதுப்பிப்பது, நியத்தை எப்பொழுதும் ஞாபகப்படுத்துவது ஒரு மூமினுடைய இபாதத்துக்கு வலுவூட்டுகிறது. மட்டுமல்லாமல் அதனுடைய இஹ்லாஸ் கூட பேணி பாதுகாக்கப்படுகிறது. உன்னுடைய காரியம் நடக்கும் பொழுதும், நடப்பதற்கு முன்னாலும், நடந்து பின்னால் முடிந்ததன் பின்னாலும் நியத்தை நீ புதுப்பிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கென்று ஆகிவிடும். அப்படி அல்லாத அனைத்திலுமே அசுத்தம் இருக்கிறது என்கிறதுல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. இன்று எத்தனையோ பேர் அதற்கு கூட்டு சேர்ந்து விடுகின்றார்கள். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைக்கிற பாவத்தை தவிர்த்து ஏனைய பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றேன் என்கிறான். இதற்குள்ள நியத்து இருக்கின்றது என்கிறதனை நாங்கள் மறந்து விடக்கூடாது. உள்ளத்தில் தக்பீர் கட்டியதன் பின்னால உலகத்தினுடைய சிந்தனைகளும் வேறு வேறு படைப்பினங்களுடைய சிந்தனைகளும் வரக்கூடிய மனிதன் மனோ இச்சையை வணங்குகின்றான், அவன் ஷிர்க் செய்கிறான். இன்று எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. ஆகிரா உடைய உருவம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியத்து மோசமாக இருக்கிறதன் காரணமாக அது துனியாவுடைய காரியமாக மாறிவிடுகிறது. எத்தனையோ துனியாவுடைய காரியங்களை மக்கள் பார்த்து இது துன்யா என்று தீர்ப்பு வழங்கினாலும் கூட நல்ல நியத்தின் காரணமாக ஆகிரா உடைய காரியமாக, அமலாக, கிரியையாக மாறிவிடுகிறது. காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றான் ஒருவன், அவனுடைய உள்ளத்துல இறை சிந்தனை கிடையாது, நியத்து கிடையாது. இவன் துனியாதாரி. இவன் காபாவை வலம் வந்தாலும் கூட இபாதத் செய்யவில்லை. பேமெண்ட்ல காணல் கக்கும் வேலையில 2-3 பேக்குகளை கையில தாங்கி கொண்டு லாபாய் லாபாய் என்கிறான் ஒருவன். அவனுடைய நியத்து சீராக இருக்குது. ஹலாலான முறையிலே அல்லாஹ் எனக்கு சம்பாதிக்க சொல்லியிருக்கின்றான், என்னுடைய குடும்பத்தை பராமரிக்க சொல்லியிருக்கின்றான், அல்லாஹ்வுக்காக இந்த சிரமத்தை நான் மேற்கொள்கிறேன். உள்ளம் நிறைந்து நியத்து பொங்கி எழுகிறது. இவன் ஒரு பெரும் இபாதத்தை செய்கிறான். காபாவை வலம் வரக்கூடியவனை விடவும் இவன் சிறந்தவன் என்ற பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இதனால தான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் நீயத்தும் பிழைக்க கூடாது என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் மற்றும் உண்டான எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனை விட்டும் அவர்களை பராக்கில் ஆக்க மாட்டாது. தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா, பல கோடிக்கணக்கான டீல் நடக்க இருக்கிறதா, அதனை விடவும் என்னுடைய ரப்பின் திக்ர் தொழுகை சிறந்தது என்று அதன் பக்கம் விரையக்கூடியவர்
வியாபாரத்துக்குள்ளேயும் நீயத்தை சீராக்கியவர். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். இங்கே திக்ருங்கிறது தொழுகை. உங்களுக்கு ஜும்ஆவுடைய நாள்ல அஸான் சொல்லி அழைக்கப்பட்டு விட்டால் அதன் பக்கம் விரைந்து வாருங்கள். வதருல் பை, வியாபாரம் செய்வதனையும் விட்டுவிடுங்கள். இந்த வியாபாரத்தில் தான் திக்ர் இருக்குது. இவர்கள் தான் அந்த குர்ஆனுடையவர்களோட எந்த ரிஜால்களை, எந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய திக்ருடையவர்கள், வியாபாரத்திலையும் சளைக்காதவர்கள், வியாபாரத்திலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை வளர்த்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அப்படியானவர்களுடன் சேர்ந்து விட முடியும். வியாபாரம் ஒரு புறம் இருக்க, ஹராமான காட்சிகளையும் ஹராமான கூத்துகளையும் கும்மாளங்களையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாம் இன்று ஒரு நீயத் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே நிலைமையில மரணம் சம்பவிக்கும் என்றால் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் ஆகிவிடுவோம். என்னுடைய உங்களுடைய செயல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைவதற்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீயத்தை சொல்லி தந்தார்கள். வியாபாரத்தினுடைய நீயத் என்ன? ஒருத்தர் நான் வியாபாரம் செய்கிறேன், இதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக ஹஜ் செய்வேன், நான் அந்த நல்ல நியத்தை நிறைவேற்றுவேன் என்று வியாபாரம் செய்கிறார். குமரி காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பேன், மஸ்ஜிதினுடைய ஒரு பகுதியை பூர்த்தியாக்குவேன், மஸ்ஜிதை கட்டி கொடுப்பேன், மதரசாக்களுக்கு உதவி செய்வேன் என்ற நீயத்துடன் வியாபாரம் செய்கிறார். இவைகள் எல்லாமே உபரியானவைகள், இவைகள் அடிப்படையானவைகள் அல்ல. இப்படியான நீயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லித்தரவும் இல்லை. ஹஜ் என்கிறது அது உன்னுடைய கடமை. நீ ஏழைகளுக்கு சதக்கா செய்வது அது ஒரு கட்டளை தான் என்றாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்வதற்கும் நீயத்தை சொல்லி தந்தார்கள். இந்த நீயத்துடன் எங்களில் எத்தனை பேர் வியாபாரம் செய்கிறோம்? அந்த வியாபாரத்துக்கு நானும் நீங்களும் ரைட் போட்டு கொண்டிருக்கிறோமே, அதுக்கு நிறைவு கொடுத்தோமா, நாளை மறுமையில் பிடிக்கப்படுவோமா என்கிறதனை ஹதீஸை வைத்து சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தலப ஹலாலன், மன் தலப ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அலில் மஸலத்தி. இங்கே தான் நியத் இருக்குது. யாரு ஹலாலான முறையிலே உழைக்கிறார், வியாபாரம் செய்கிறார், சம்பாதிக்கிறார், படிக்கக்கூடிய நேரத்திலையும் அவருடைய முழு நோக்கமும் நான் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வர வேண்டும், அந்த நேரமும் இவர் சம்பாதிக்கும் நீயத்தில் தான் படிக்கிறார். இந்த நேரங்களில் அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் நீங்களும் இதயத்தில் தாங்கக்கூடிய எண்ணங்களை சொல்லி தந்தார்கள். நீ வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வைக்க வேண்டிய நியத் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா. முதலாவது நான் யாசகம் கேட்க கூடாது, அதை விட்டும் பேணுதலாக இருக்கணும். யாசகம் கேட்பதில் இருந்து என்னுடைய பத்தினித்தனம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனை வெறுக்கும் அடியானாக, கொடுக்கும் தன்மையுள்ளவனாக நான் மாறிவிட வேண்டும். என்று நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், யாரிடத்திலையும் கையேந்த கூடாது என்ற எண்ணம் வருகிறதா? சிந்தனை செய்து பார்ப்போம். சிலர் பெரும் டீல் பண்ணுவார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள். என்றாலும் கூட வறுமையின் வாசல் அவர்களுக்கு என்றும் திறந்தே இருக்கும். அவர்கள் பல சுமைகளை சுமந்தவர்களாக, கடன் தொல்லைகளில் மூழ்கியவர்களாக இருப்பார்கள். காரணம், ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த நீயத்தில் பிழைத்து விட்டார்கள். என்ற கண்ணியம் பாதுகாக்கப்படும், என்னுடைய கௌரவம் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் யாசகம் கேட்பதற்கு சொல்லி தந்த மார்க்கமும் அல்ல, என்றாலும் யாசகனை விரட்டுவதற்கு சொல்லி தந்த மார்க்கமும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டவர்களுக்கு கொடுத்தார்கள், தொடர்ந்து கேட்டார்கள், சொன்னார்கள் நீ கேட்பதனை விடவும் இது உனக்கு சிறந்தது என்று சில விதிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களுக்கு கோடாரியை செய்து அதனுடைய பிடியை போட்டு கொடுத்து விறகு வெட்டு பிழைத்து சம்பாதி என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதனை செய்துவிட்டு வந்ததன் பின்னால கேட்பதனை விடவும் இது உனக்கு சிறந்தது என்றார்கள். கேட்டு
கோடிக்கணக்கில் கிடைத்தாலும் அதிலே பரக்கத் கிடையாது. இன்னமா யதகஸ்ஸரு ஜம்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேட்பவன் அவன் நரக நெருப்பைத்தான் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கின்றார்கள். சிலர் கேட்கிறார்கள், நான் கொடுக்கிறேன், அவருடைய கக்கங்களிலே நெருப்பு கங்கங்களை செலுத்தி கொண்டு போகின்றார்கள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் ஏன் கொடுக்கின்றீர்கள்? அவர்கள் கேட்காமல் விடவில்லை, அல்லாஹ் என்னிடத்தில் கஞ்சத்தனத்தை படைக்கவும் இல்லை என்றார்கள். தன்னை மாய்த்து கொண்டு தன்னை அழித்து கொண்டு கேட்டவர்களுக்கு கொடுத்தவர்கள் தான் இருந்தார்களே தவிர யாசகம் கேட்கும் சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருக்கல்ல. ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்சாரி சஹாபாக்கள்ல முகத்துல மிகவும் அழகானவர்கள். அவர்களுக்கு அந்த முகத்தின் பொலிவு கிடைத்ததே அவர்களுடைய தர்ம சிந்தை, கொடுக்கும் தன்மை தான். இன்று சில பகீல்களுடைய முகத்தை பார்த்ததுடனே அறிந்து கொள்ளலாம் இவன் கஞ்சன் என்று. ஏன்? சதகாவுலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகப்பொலிவை வைத்திருக்கின்றான். ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வதனத்தை வர்ணிக்கின்றார்கள். அழகில் சிறந்த ஒரு முகம் சஹாபாக்கள்ல இவரை போன்று யாருக்குமே இருக்கவில்லை. அவரிடத்துல மக்கள் யாசகம் கேட்டு வருவார்கள், அவர்கள் கொடுப்பார்கள், கஞ்சத்தனம் படைக்கவில்லை. மக்கள் கேட்டார்கள், கொடுத்தார்கள். வீட்டில் உள்ள அனைத்து தளபாடங்களை கூட கொடுத்தார். வீடு காலியாகி விடுகின்றது. என்றாலும் மக்கள் கேட்பதனை விடவில்லை. இறுதியிலே கடன் எடுத்து கேட்கக்கூடியவர்கள் கொடுத்தார்கள். கொஞ்சம் சிந்திங்க, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிக்மத் இருக்கிறது. கடன் கேட்டு கேட்பவர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு கொடுத்தார்கள். காரணம், இந்த கொடுக்கிறதின் மூலமாக அல்லாஹ் என்னை ஒரு நாளும் ஏழையாக்க மாட்டான் என்ற சிந்தனை அவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நானும் நீங்களும் பணத்தை, பொருளை மிகவும் அதிகமாக நேசிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். இந்த இடத்துல கைர் என்று சொல்றது பணம். மனிதன் பணத்துக்கு மிகவும் முஹப்பத் கொண்டவன், கடும் முஹப்பத் கொண்டவன் என்று சொல்லுகிறான். அன்ன மாலஹு அஹ்லதா. அவனுடைய பணம் அவனை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று நினைக்கிறான். கல்லா, நீ நினைக்கிறது பிழை, நீ நினைக்கிறது தவறு. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. உன்னை தூக்கி உன்னுடைய பணத்தோட செல்வங்களோட நரகத்தில் எரிந்து விடுவேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இவைகள் எல்லாம் சீரான முறையிலே விளங்கியவர்கள் அவர்கள். இதனால் யாசகம் கேட்பதற்கு தயாராகவில்லை. கேட்பவர்களை அவர்கள் தடுக்கவும் இல்லை. அவர்களுடைய நியத் சீரானதாக இருந்தது. இறுதியில கடன் தலைக்கு மேலே ஏறிவிடுகிறது. கடனாளிகள் பீக்கின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றார்கள். தொல்லை தாங்க முடியாமல் பனு சலமா கோத்திரத்தின் பக்கம் போய் தலைமறைவிலே ஆகிவிடுகிறார்கள். கடனாளிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி, முஆதுக்கு சொல்லுங்க, உங்களுடைய சஹாபிக்கு சொல்லுங்க, எங்களுடைய கடனை நிறைவேற்றுமாறு ஆள் அனுப்பி ஹஸரத் முஆதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவழைத்தார்கள். சொன்னார்கள், யா முஆத் அத்தி துயூனஹும், அவர்களுடைய கடனை நிறைவேற்று. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அதனை நிறைவு செய்வதற்கு இடத்துல ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போங்க, ஏதேனும் இருந்தால் எடுத்துக்கொண்டு வாங்க. சமைத்து சாப்பிடும் சில சட்டி முட்டிகள் இருந்தது, அனைத்தையும் சுருட்டி கொண்டு வந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அதனை ஏல விற்பனைக்கு வெந்தேசிக்கு போட்டார்கள். அந்த ஆக்ஷன்ல கடனை பங்கு வைக்கிறதுக்கு உண்டான பணம் 7 பங்குகள் சேர வேண்டுவதற்கு பதிலாக 5 பங்கு தான் சேர்ந்தது. சஹாபாக்கள் ஹஸரத் முஆதுக்கு கடனை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும் முகமாக கூடுதலான பணம் கொடுத்தும் கூட அந்த பொருட்கள் 5 பங்காகத்தான் பிரிக்க முடிந்தது. என்றாலும் கடமை 7 பங்காக இருந்தது. இறுதியில் கடனாளிகள் சொன்னார்கள், ஏன்? கடனாளிகளுக்கு ஒரு ஹக்கு இருக்குது. இஸ்லாம் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு பேச முடியும். அவர்கள் பேசினார்கள். முஆத சந்தையில அடிமையாக வைத்து வித்து அந்த கடனை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். நியத்தில் உண்மையானவராக இருந்தார்கள்,
கடனை கொடுப்பேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் அலை மோதிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், வைன்கான து உஸ்ரத்தின் ஃபமதுரத்துன் இலா மைஸரா. கடன் எடுத்தவர் கஷ்டமானவராக இருந்தால் அவருக்கு வசதி ஏற்படும் வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கடனாளிகள் பிரிந்து சென்றார்கள். ஹஸரத் முஆத் மீண்டும் போய் தலைமறைவிலே ஆகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை சில நாட்கள் கழிந்ததன் பின்னால் இரண்டாவது தடையும் அழைத்தார்கள். வந்தார்கள். யமனுக்கு அதிகாரியாக நியமித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். என்னுடைய சஹாபியுடைய நியத்து நல்லது, அவருடன் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று விளங்கின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் முஆத் ஒட்டகத்தின் மீது ஏறி வர ஹஸரத் ரசூலுல்லாஹ் அதனுடைய கடிவாளத்தை பிடித்தவர்களாக சில உபதேசங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். மாபெரும் ஆலிம் முஆத், அந்த ஆலிமுக்கும் உபதேசம் தேவை என்கிறதனை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். முஆத், நீங்கள் யமனுக்கு போறீங்க, ஈயாக்க வத்தனஉம். அவருடைய நியத்தின் பிரதிபலிப்பு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளின் ஊடாக வெளியாகிறது. நான் உங்களுக்கு இந்த உலகத்தில் சுகண்டியாக வாழ்வதனை எச்சரிக்கின்றேன். ஃபைன்ன இபாதல்லாஹி லைஸு பில் முத்தனஇமின். உண்மையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்கள் இந்த துனியாவில் சுகண்டியை மேற்கொள்ள மாட்டார்கள். முஆத், நீங்க போறீங்க, வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என்னுடைய கபர் அறைக்கு அருகாமையால் தான் நடந்து செல்வீங்க என்கிறதையும் சொல்கிறார்கள். ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய கண்களில் கண்ணீர் ததும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியாவிடை செய்கின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு போய் தன்னுடைய அறிவை செலவு செய்கின்றார்கள். மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே சாறை சாறையாக நுழைகிறார்கள். அல்லாஹ் அந்த நேரம் தான் குர்ஆனுடைய ஆயத்து சூராவே இருக்கிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத்த الناس يدخلون في دين الله افواجا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெற்றியும் உதவியும் நபியே உங்களுக்கு வந்தால் மக்களை காண்பீர்கள், தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே சாறை சாறையாக நுழைந்து கொள்வார்கள். யமன்ல இருந்து மக்கள் வரக்கூடிய நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய நியத்தின் பிரதிபலிப்புகள் நல்ல முறையிலே செயல்படுகின்றது. இப்பொழுது மக்கள் மார்க்கத்துக்குள்ளே நுழைந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கின்றான். மாபெரும் ஃபகீஹாக திகழ்ந்தார்கள். இதனால் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அல் ஈமானு ஈமானுல் யமானி. உறுதியான ஈமானை பார்க்க வேண்டுமா, யமன் வாசிகளுடைய ஈமானை பாருங்கள். அல் ஃபிக்ஹு ஃபிக்ஹுல் யமானி. உறுதியான மார்க்க அறிவை பார்க்க வேண்டுமா, யமனிடத்திலே பாருங்கள் என்றார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்து நல்லதாக இருந்தது, மார்க்கத்துக்கு செழிப்பு உண்டானது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொது ஹலீஃபாவாக ஆகிவிடுகிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த வருடத்தின் ஹஜ்ஜுக்காக நியமித்து அனுப்புகிறார்கள். ஹஜ்ஜுடைய கூட்டம் வந்தது. ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன்ல இருந்து தன்னுடைய அடிமைகளுடன் பெரும் சொத்து செல்வங்களுடன் வந்திருந்தார் ஹஜ்ஜுக்கு. அந்த செல்வங்கள் அனைத்துமே தனக்கென்று கிடைத்தது என்றாலும் நியத்து இருந்தது, இவைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த மக்கத்து மதீனத்து பூமியிலே வந்தார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யௌமுத் தர்வியா ஹஜ்ஜுடைய 8வது நாள் கண்டார்கள் ஒரு கனவு. பெரும் நெருப்பு குண்டத்திலே விழ பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜுப்பாவின் பின்னால் இழுக்கிறார்கள். காலையில் வந்து அரஃபாவுடைய நாள் கனவை சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு தஅபீர் விளக்கம் சொன்னார்கள். உங்களுடைய 2 பங்கு கடன் உங்களை நரகத்துக்கு தள்ளுவதற்கு எத்தனைக்கு, உங்களுடைய கடனை செலுத்துங்கள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஹஜ்ஜுடைய கடமைகளை முடித்தார். தவாஃபுல் இஃபாலாவையும் செய்தார். விதாவையும் செய்துவிட்டு முழு அடிமைகளுடன் சொத்துகளுடன் வந்தார் மஸ்ஜிதுன் நபவிக்கு. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து சொத்துக்களை கொடுத்தார். அதனை நிறைவேற்றி விட்டேன், நான் மன்னித்துட்டேன் என்றார் அவர். இவர் மஸ்ஜிதுக்குள்ளே போனார். 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுக்கின்றார். அந்த நேரம் வந்திருந்த அடிமைகளும்
தொழுதுவிட்டு சலாம் கொடுக்கிறார்கள். யாருக்காக தொழுதீர்கள்? அல்லாவுக்காக தொழுதோம். நீங்கள் அல்லாவுக்கென்று ஆகிவிட்டீர்களா? அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாவுக்காக. ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுதார்கள். நீங்கள் அல்லாவுக்கென்று ஆகிவிட்டீர்கள், உங்கள் அனைவரையும் உரிமையிடுகிறேன். அனைத்து சொத்து செல்வங்களும் அவங்களுக்கு பகிர்ந்து அளித்தார்கள். இதுதான் உண்மையான நியத்தின் பின்னணி. நல்ல விடயங்களுக்கு செலவு செய்வது மட்டும் சொத்து செல்வங்கள் பெருகுவதில்லை. சிரமமுடைய நேரத்திலையும் செலவு செய்யறதுனால தான் நியத்து சீரான முறையிலே அமையும். அந்த நியத்துக்குள்ள தான் ஒரு ஹிக்மத் மறைந்து இருக்குது. இதை புத்திசாலிகளை தவிர வேற யாரும் விளங்க மாட்டார்கள். இதனால் நீ சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் உன்னை பாதுகாத்துக்கொள், யாரிடத்திலையும் யாசகம் கேட்க மாட்டேன் என்ற நியத்தை சுமந்தவனாக கொடுக்கல் வாங்கல் செய், வியாபாரம் செய், உன்னுடைய இல்முகளை அறிவுகளை படி என்கிறதன ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது நியத் வஸயன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், அவர்களை காப்பாற்றணும், அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும். ஏண்ட மனைவி அவளுக்கு தேவையானதை நான் நிறைவேற்றணும். நாங்க நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த வீட்டுக்காரர் நான் நிறைவேற்றது. அப்படியான நிலைமைகளும் உருவாகும். இன்று மனைவிக்கு செலவழிக்காத கஞ்சர்கள் இருக்கிறார்கள். லிஸ்ட போட்டு சாமான் எடுத்துக்கொண்டு வருகிறார். வரும் பொழுதே சொல்கிறார், பேக்கோடு இதுக்கு இத்தனாயிரம் ரூபாய் செலவழிந்து இருக்குது, 10,000 ரூபாய் மரக்கறிக்கும் இந்த ஸ்பைசஸ்க்கும் மற்றும் உண்டான சாமானுக்கும் செலவழிந்து இருக்குது என்று அந்த பேதை மனைவிடத்தில் சொல்கிறார். அவளிடத்தில் சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அவளை பராமரிக்கிறது, குடும்பத்தை பராமரிக்கிறது, அது உன்னுடைய கடமை. இதனால் குடும்பத்துக்காக வேண்டி உழைப்பு செய். கஃபா பில் மரி இஸ்மன் ஐயுலையா மையகூத். இன்னொரு ரிவாயத்தில் மையஊல். ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய குடும்பத்துடைய தேவை இருக்கும் பொழுதும் அவர்களை பசியில போடுறது, தனக்கு கீழால தன்னுடைய பராமரிப்புல இருக்கக்கூடியவர்கள் மனைவி மக்களுடைய தேவையை நிறைவேற்றாமல் வாழக்கூடியவன், இவன் எந்த பாவமும் செய்ய தேவையில்லை, அது ஒன்றே போதும் இவன் நரகத்துக்கு போறதுக்கு என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பெட்டிங் சென்டருக்கு போயிட்டு 3 குதிரையை பிடிச்சி தலைக்கு அடைக்கிறான், 2000 ரூபாய். கனவு காண்கிறான் இரவெல்லாம், நாளைக்கு என்னுடைய குதிரைகள் வின் பண்ணும். இன்னும் எத்தனையோ இரவு ராணிகளுடைய பொக்கெட்ல போடுறான். ஆனா வீட்டுல லைட் பில் அரியஸ், தண்ணி பில் அரியஸ். உன்னுடைய நியத்து சரியில்லை. உன்னுடைய கைக்கு வந்த பணத்துல கூட அல்லாஹ் பரக்கத் செய்யல. நீ அதனை தேடும் பொழுது என்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும், அவர்களுக்காக உழைக்கிறேன் என்ற எண்ணம், அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான் என்ற சிந்தனை உனக்கு வரல. மூன்றாவது சொன்னார்கள், இஸ்திஅதாஃபன் லிஜாரிஹி, வியாபாரம் செய்யும் பொழுது மற்றும் உண்டான சில கொடுக்கல் வாங்கலின் பொழுதும் வர வேண்டிய மூன்றாவது நியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். உன்னுடைய அண்டை வீட்டார்களோடு கொஞ்சம் இணக்கமாக நடப்பதற்கும் சம்பாதித்துக்கொள். இதுல மேல் மிச்சமானதனை நான் அண்டை வீட்டானுக்கு கொடுப்பேன் என்ற நியத் இல்லாதவனும் நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவான். ஏன் அண்டை வீட்டார்கள் என்னுடைய வாரிசுக்காரர்களாக ஆகிவிடுவார்களோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த கட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய கடமைகள் என்றாலும் இன்று அது ஒரு வேறு தலையங்கம். மிகவும் கைசேதமான காட்சிகளை தான் நாங்கள் காண்கிறோம். இது ஹலாலான முறையில் தேடக்கூடியவருக்கு இருக்க வேண்டிய நியத். ஹராமான முறையில் தேடக்கூடியவனுக்கு நியத்தே கிடையாது. நியத்து வைத்தாலும் கூட அதுக்கு கூலியும் கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் தூய்மையைத்தான் விரும்புகின்றான். அதுக்குள்ள தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத் என்ற அந்த எண்ணத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். நியத்து இல்லாத எதுவுமே இபாதத் கிடையாது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. அதே தொடர் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தலப ஹலாலன், ஒருவன் ஹலாலாகத்தான் தேடுகின்றான் என்றாலும் அவனுடைய நியத் முகாசிரன் முஃபாஹிரன் முராயன்,
அவன் பொருள் அதிகரிக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்க வேண்டும், முகஸ்துதிக்காக வேண்டி அதனை சம்பாதிக்கிறான். என்னுடைய துனியாவுடைய அனைத்து கோணங்களும் மிளிர வேண்டும், மக்கள் என்னை தலைமைத்துவத்துக்கு ஆக்க வேண்டும், என்னிடத்தில் மஷூராக்கள் ஐடியாக்கள் கேட்க வேண்டும் என்ற நியத்தோடு சம்பாதிக்கிறான். இவனும் தோல்வி அடைந்தவன். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாறாக நீயத்தை சீராக்கி ஒன்று யாசகம் கேட்பதில் இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, ரெண்டாவது உன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி உழைப்பதற்கு, மூன்றாவது அண்டை வீட்டாரையும் மேல் மிச்சமானதை கொண்டு கவனிப்பதற்கு. யார் அப்படி செய்கின்றார்களோ லக்கி அல்லாஹ யௌமல் கியாமத்தி வஜ்ஹுஹு மிஸ்லுல் கமர் லைலத்துல் பத்ர் சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் அன்று பௌர்ணமி நாளின் நிலவு போன்ற முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும் நிலைமையில அடைவார், அல்லாஹ்வை சந்திப்பான். இப்படியான வியாபாரத்தில், தேடுதல்ல, முயற்சிகளில் நியத்தை சீராக்கி கொள்ளக்கூடியவன். மாற்றமாக யார் பெருமை அடிப்பதற்காகவும் பொருளை அதிகரிப்பதற்காகவும் முகஸ்துதிக்காகவும் ஹலாலாக சம்பாதிக்கின்றானோ லக்கி அல்லாஹ யௌமல் கியாமத்தி வஹு அலைஹி கல்பான், கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் கோபித்த நிலைமையில அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக வாழ்க்கையில் என்னையும் உங்களையும் நீயத்துடையவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த அனைத்து கட்டங்களையும் எங்களுடைய வளமையை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு நீயத்தை கொண்டு வளமையை இபாதத்தாக மாற்றணும். இபாதத்தாக நான் இன்று என்னுடைய எந்த விஷயத்தை மாற்றுகிறேன் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். யமுனை நதி பெருக்கெடுத்து ஓடுது, பாதையை கடக்க முடியல, அக்கறைக்கு போக முடியல, என்ன செய்வது தயங்குகிறான் மனிதன். இது ஹதீஸ் இல்லை என்றாலும் நல்ல நியத்தினுடைய சிந்தனைக்காக வேண்டி நான் சொல்லுகின்றேன். அங்கே ஒரு முக்கியமான நல்லடியார், அவரின் பக்கம் இவருக்கு வழிகாட்டப்படுகிறது. ஆற்றை கடந்து செல்வதற்கு ஆவணம் தேடுகிறார். அந்த நல்ல மனிதர் சொல்கிறார், ஒரு நாளும் தன்னுடைய மனைவியுடன் உறவு கொள்ளாது, ஒரு நாளும் பசிக்கு சாப்பிடாது, தன்னுடைய தேவைக்கு எதுவும் செய்யாது. இந்த மனிதன் சொன்னான், யமுனை இடத்துல கூறு. இவைகள் சொல்லும் பொழுது சிலருக்கு வேடிக்கையாக, இவைகள் நடக்குமா இன்று கேட்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை தவறு, அவர்களுடைய தூய்மையில பலகீனம், அவர்களுடைய ஈமான்ல சலனம், இதனால ஏற்படக்கூடிய சிந்தனை. இப்படி நடக்குமா? நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்க்கு வழிபடு, உலகத்திற்குரிய ஒவ்வொரு வஸ்தும் உனக்கு வழிபடும். இதை கூட நம்ப முடியாதவர்கள் ஆதாரம் கேட்கிறார். கனிமானவர்களே, யமுனைக்கு வந்து சொன்னார். அவர் கூறியதை போலவே அது அமைதி பெற்றது, கடந்து சென்று விட்டார். அவருடைய மனைவி இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்து, சாப்பிட்டு வயிறு முட்டி போல இருக்கிறது, கொழுத்து பிறண்டு போயிட்டு இருக்கிறாய், மேலும் தேவையான எல்லா களியாட்டங்களையும் ஈடுபடுறாய், அது ஒரு புறம் இருக்க என்னை விபச்சார் என்று சொன்னாயே, ஒரு காலமும் மனைவியுடன் உறவு கொள்ளாது இந்த குழந்தைகள்லாம் யாருக்கது என்று கேட்டார். அவர் நீயத்தை விளங்கப்படுத்தினார். பெண்ணே, நான் உன்னுடன் உறவு கொண்டது என்ற ரப்பு உன்னுடைய ஹக்கை நிறைவேற்ற சொன்னதின் காரணமாக என்னுடைய ரப்பு குழு வஷ்ரபு என்று சொல்கிறான். இதனால தான் நான் சாப்பிட்டேன், குடித்தேன் என்று நீயத்தை விளங்க வைக்கிறார். நீயத்து இல்லாதவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் தோல்வியை அடைந்து விடுவீர்கள். எந்த நீயத்தை வைத்து நீங்கள் சிந்தனையை திரட்டி பல விடயங்களில் ஈடுபடுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஹதீஸை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். நிதமும் எங்களுடைய செவிகளுக்கு எட்டக்கூடியது தான். இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்துமே நீயத்துக்குள்ளத்தான் சுருக்கப்பட்டிருக்கிறது. நீயத் இல்லாம அமல் கிடையாது. அது தஹ்சீர் செஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத் வைன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. மனிதன் எதனை நீயத் வைக்கின்றானோ அதனை அடைந்தே தீர்வான்.
ஹிஜ்ரத் செய்யும் பொழுது ஒருத்தர் நியத்து வைத்தார், நான் ஹிஜ்ரத் செய்கிறேன் உம்மு கைஸை திருமணம் முடிப்பதற்கு. அவருக்கு இறுதி வரைக்கும் முஹாஜிர் உம்மு கைஸுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவர் என்ற பேர் கிடைத்து கொண்டிருந்தது. இதனால் எது செய்தாலும் துனியாவுடைய காரியம் தான், நியத்தை சீராக்கு, அது ஆഖிராவுடைய அமலாக மாறிவிடும் என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது நானும் நீங்களும் நியத்தை எந்த முறையில் திரட்ட வேண்டும் என்ற சிந்தனைக்கு எனக்கும் உங்களுக்கும் பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சொன்னார்கள், லிக்குல் இம்ரிஇம் மா நவா, மனிதன் எதனை நியத்து வைக்கின்றானோ அதனை அடைந்தே தீர்வான். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. ஒருத்தர் பாவங்களை விட்டும் வெறுத்து ஹிஜ்ரத் செய்கிறான். இன்று பள்ளி பள்ளியாக தன்னுடைய பஞ்சனை வெத்தைகளை விட்டுவிட்டு பூமியில போயிட்டு, டைல்ல போயிட்டு, காப்பட்டில் போயிட்டு சிலர்கள் தூங்குகிறார்கள். இவர்களை ஏளனமாக கருதுகின்றார்கள். என்றாலும் இவர்கள் எதனை வெறுத்து வருகின்றார்கள்? பாவத்தை வெறுத்து வருகின்றார்கள். அல் முஹாஜிர் மன் ஹஜரத் துனூப வல் ஹதாயா. உண்மையான முஹாஜிர் அது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவர் மட்டுமல்ல, அது வரலாறு படைத்த ஹிஜ்ரத் தான். என்றாலும் ஒருத்தர் தன்னுடைய வீட்டிலிருந்து, கடையிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வருகின்றார். 3 நாளைக்கு, 40 நாளைக்கு, 4 மாசத்துக்கு மஸ்ஜிதுக்குள்ள வந்து தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொண்டு பாவத்திலிருந்து வெளுவதற்கு, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் சீராவதற்கு, நியத்து நல்லதாக அமைவதற்கு முயற்சி செய்கிறார். இவர் தான் உண்மையான முஹாஜிர். இது ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. இது வருவது உங்களுடைய சாப்பாடு எதிர்பார்த்து, எங்களுக்கு தூங்க இடம் இல்லை, உங்களுடைய மஸ்ஜிதுடைய ஃபேனுக்கு கீழால தூங்குறதுக்கு அல்ல, எங்களுடைய வீட்டில் ஏசி இருக்குது, விட்டுட்டு வாரோம் எங்களை சீர்திருத்துறதுக்கு, நாங்க சொல்லுறோம் எங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா. நியத்து மாறி அந்த துனியாவுக்கென்று ஆகிவிடும் என்றால் அந்த துனியாவுக்காக சென்ற நியத்தையும் அவன் அடைந்து கொள்வான், அதனுடைய பிரதிபலிப்பையும் காணுவான். இன்றைக்கு காஃபிர்கள் அவர்களுடைய நியத்து துனியாவை சம்பாதிக்க வேண்டும், அதனுடைய பிரதிபலிப்புகளை அவர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று உனக்கும் அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்று இல்லாமல் பார்க்கும் பொழுது துனியாவுக்குரியதாக மாறிவிடும். அல்லாஹ் அதனை தருவான் என்கிறதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபஹிஜ்ரத்து இலா மா ஹாஜர இலை, எதனை நோக்கி அவன் இடம் பெயர்ந்தானோ அதனை நோக்கியே இடம் பெயர்ந்து விட்டான் என்று கணிக்கப்படுவான் என்கிறதனையும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எனவே நானும் நீங்களும் வாழ்வதற்கு நியத்து தேவை. அதுதான் இபாதத். எங்களுடைய ஆதத்துகள் என்ற வளமைகளை, நியத்துகளை கொண்டு இபாதத்தாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நாம் தூய்மை அடைவதற்கு என்ன முயற்சிகளை செய்கின்றோமோ அவைகளின் ஊடாக எங்களுடைய நியத்துகளுக்கு நீ சீரான கூலிகளை தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை, ரஹ்மத்தையும் செய்வாயாக. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்து அருள் புரிவாயாக. அவருடைய உரிமைகளை திருப்பி கொடுப்பாயாக. அவர்களில் இழந்தவர்களுக்கு ஜன்னத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து அருள் புரிவாயாக. எங்களுக்கு நேரான பாதையை காட்டி அருள் புரிவாயாக. உன்னுடைய திருப்பெரும் கிருபை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.